கூத்து வந்துக்கிறேன்னா அது அவங்க அம்மா வராங்கல்ல, அதனால ஏதாவது gift பண்ணலாம்னு தோணுச்சு. அதனாலதான் நான் என்ன பண்றேன்னா நகை வாங்கலான்ட்டு வந்துட்டேன். நகை கடைக்கு போறோம். யாரோ வராங்க இன்னைக்கு, நல்ல இது போலயே ஹெவியா வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நகை வேணும். என்ன இது, இந்த குட்டி பாப்பா கேக்குது, அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. என்னம்மா வேணும்? அவ கேட்கறதே எடுத்து கொடுங்க. சரிம்மா. செயின் பாக்குறீங்களா, கம்பல் பாக்குறீங்களா? செயின் பாக்குறோம். சரி, இந்த கம்பல் எடுத்து ஓரமா வச்சிருவோம். ஐயோ, நாட்டு மூஞ்சில அடிக்கிறாங்க. அது என் மூஞ்சில அப்படிதாம்மா எப்பயுமே படும். சரி, நீங்க டக்கு டக்குன்னு சொல்லுங்கம்மா என்ன வேணும்ட்டு. எனக்கு இன்னொருத்தவங்க வேற இது வேணும். இது அப்புறம் அந்த வளையல் மாதிரி இருக்கே, அது ஒண்ணு கொடுத்துருங்க. இது தங்கம் தானே? ஆமாம்மா, பியூர் தங்கம்மா. அது தந்துருங்க. அதுக்கப்புறம் அந்த நெக்லஸ் மாதிரி ஒன்று இருக்கு, ஏதோ இது. இதுவா? அப்புறம் இந்த பெருசா இது வேணும். அப்புறமா இது பர்பிள் கலர் கொடுத்துருங்க. இந்த பர்பிள் கலர் கொடுங்க, சூப்பரா இருக்குது. நான் பார்க்கவே இல்லை. இந்த பாதி பொருள் நாங்களே வாங்கி போறோம். இந்த செயின் வாங்கிக்கோங்க, இது சூப்பரா இருக்கும். சரி தாங்க, இது gift பண்ற மாதிரியும் இருக்கும். சரி, மொத்தமும் எவ்வளவு ஆச்சு? அவ்வளவுதானா? இந்த நெத்திச்சூடியா வாங்கிக்கோங்க, சூப்பரா இருக்கும். சரி சரி. அப்புறம் இந்த சாரி பின்னு வேணாம். சரி கொடுங்க. சரி, மொத்தமா இந்த நகை உங்களுக்கு 1,00,000 ரூபாய் வரும். தங்க விலை ரொம்ப ஏறிச்சிங்க, உங்களுக்கே தெரியும். சரி, ஒரு 72,000 அந்த மாதிரி சொல்றேன். மொத்தமா சேர்த்து நான் சொல்றேம்மா. எவ்வளவு வரும்னா 3,50,28 ரூபாங்க. இது போச்சுங்க, இது வேணாம், நல்லா இல்ல. வேணாடி, நான் குடுத்துறேன். நான் தான் வேலைக்கு தானே போறேன், விடு. சரி, காசை நீங்க ஜிபே பண்ணிக்கோங்க. சரி, நாங்க ஜிபே பண்றோம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.